வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். மேஷம் ராசியின் கீழ் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்றங்கள் நிகழும். மாத நடுப்பகுதியில் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து குடும்ப சூழலில் நேர்மறையான மாற்றங்களை அருளுகிறார். இதனால் வீட்டில் அமைதி மற்றும் உறவினர்களுடன் ஒற்றுமை வலுப்படும். பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் முக்கியமான முடிவுகளை எதிர்கொள்ளலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் துலாமில் நிலை கொண்டு உறவுகளில் சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். மாத இறுதியில் அவர் விருச்சிகத்திற்கு நகரும்போது மாற்றங்களை தைரியத்துடன் ஏற்கும் சக்தியை வழங்குகிறார். கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி விஷயங்களில் கவனமான திட்டமிடல் அவசியமாகிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் செலவுகளில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறந்ததாகும். அதே சமயம் ராகு பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து வித்தியாசமான வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க ஊக்குவிக்கிறார். அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்கான குறிப்பிடத்தக்க கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன. மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் கன்னியில் இருந்து 18ஆம் தேதி துலா ராசிக்கு நகர்ந்து 7ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். இதனால் கூட்டாண்மை மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் புதிய கவனம் உருவாகிறது. புதன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் கன்னியில், பின்னர் துலாவில், இறுதியில் விருச்சிகத்தில் பயணிக்கிறார். இதனால் தொடர்பாடல் மற்றும் முடிவெடுப்பில் மாறுபட்ட சூழல்கள் தோன்றும். தெளிவும் பொறுமையும் அவசியமாகிறது. குரு பகவான் 19ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து 4ஆம் வீட்டில் அருள் புரிகிறார். இது குடும்ப சூழல், வீடு, வாகனங்கள் மற்றும் உள்மன அமைதி தொடர்பான நேர்மறையான முன்னேற்றங்களை குறிக்கிறது. செவ்வாய் பகவான் மாதத்தின் பெரும்பகுதியில் துலாவில் இருந்து 28ஆம் தேதி விருச்சிகத்திற்கு நகர்ந்து 8ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். இதனால் மாற்றங்களை சந்திக்கும் காலகட்டம் உருவாகி அவற்றை தைரியத்துடன் சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் தொடர்கிறார். இது கடந்த கால விஷயங்களை மீள்பார்வை செய்து ஆன்மீக சிந்தனை மற்றும் செலவுகளில் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து சமூக இணைப்புகள் மற்றும் வலையமைப்புகளை வலுப்படுத்துகிறார். அதே சமயம் கேது பகவான் 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து ஆன்மீக ஆராய்ச்சி, தியானம் மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறார். தொழில் ரீதியாக இந்த மாதம் கலவையான அனுபவங்களை வழங்குகிறது. மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் அருளால் சவால்களை சமாளிக்கும் திறன் வலுப்படும். போட்டிகளில் வெற்றி பெறவும் உழைப்பின் பலனை அனுபவிக்கவும் இது ஏற்ற காலமாகும். 3ஆம் தேதி முதல் புதன் பகவான் துலாவில் நிலை கொண்டு வணிக கூட்டாண்மை மற்றும் ஒப்பந்தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறார். தெளிவான தொடர்பாடல் மற்றும் பொறுமையான அணுகுமுறை வெற்றியை உறுதிப்படுத்தும். 19ஆம் தேதி குரு பகவான் கடகத்திற்கு நகர்ந்து குடும்ப சூழல் மற்றும் தொழில் நிலைத்தன்மையில் நேர்மறையான மாற்றங்களை அருளுகிறார். வேலை மாற்றங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி அம்சத்தில் ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து வருமான ஆதாரங்களை விரிவுபடுத்த ஊக்குவிக்கிறார். இருப்பினும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து
அவசர செலவுகளை தவிர்க்க எச்சரிக்கிறார். முதலீடுகளில் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பிறகே முடிவெடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். மாத இறுதியில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்திற்கு நகர்ந்து எதிர்பாராத மாற்றங்களை உருவாக்குகிறார். அவற்றை தைரியத்துடன் சமாளிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆரோக்கிய அம்சத்தில் இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை. மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் அருளால் எதிர்ப்பு சக்தி வலுப்படும். சுகாதார வழக்கங்களை மேம்படுத்தவும் ஒழுங்கான நடைமுறைகளை பின்பற்றவும் இது சிறந்த காலமாகும். 10ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் கன்னியில் நிலை கொண்டு உணவு பழக்கங்களில் சமநிலை தேவை என்பதை வலியுறுத்துகிறார். எளிமையான உணவு முறைகள் உடல் நலத்தை மேம்படுத்தும். செவ்வாய் பகவான் துலாவில் நிலை கொண்டு மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை உணர்த்துகிறார். யோகா, தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் உடல் மனம் சமநிலையை வலுப்படுத்தும். மாத இறுதியில் அவர் விருச்சிகத்திற்கு நகரும்போது காயங்களை தவிர்க்க எச்சரிக்கையுடன் நடப்பது அவசியமாகிறது. சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து தூக்க முறைகளில் ஒழுங்குபட்ட அணுகுமுறை தேவை என்பதை நினைவூட்டுகிறார். போதிய ஓய்வு உடல் சக்தியை மீட்டெடுக்க உதவும். கேது பகவான் வக்ர நிலையில் இருந்து மன ஒருமைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். தியானம், மந்திர ஜபம் போன்ற பயிற்சிகள் உள்ளார்ந்த அமைதியை வழங்கும். ஒட்டுமொத்தமாக சீரான வாழ்க்கை முறை, ஒழுங்கான உணவு பழக்கங்கள் மற்றும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். உறவுகள் மற்றும் குடும்ப சூழலில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்கின்றன. மாத நடுப்பகுதியில் குரு பகவான் கடகத்திற்கு நகர்ந்து குடும்ப சூழலில் நேர்மறையான தாக்கத்தை அருளுகிறார். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். உறவினர்களுடன் இணைப்புகள் வலுப்படும். செவ்வாய் பகவான் துலாவில் நிலை கொண்டு திருமண வாழ்வில் புரிந்துணர்வு அவசியம் என்பதை உணர்த்துகிறார். துணையுடன் தொடர்பாடலில் தெளிவும் பொறுமையும் தேவைப்படும். மாத இறுதியில் அவர் விருச்சிகத்திற்கு நகரும்போது குடும்ப விஷயங்களில் மாற்றங்களை உருவாக்கி பழைய பிரச்சினைகளை தீர்க்கும் வாய்ப்பை வழங்குகிறார். சுக்கிர பகவான் காதல் உறவுகளில் நடைமுறை அணுகுமுறையை வலியுறுத்துகிறார். உண்மையான அக்கறை மற்றும் எளிமையான அணுகுமுறை உறவுகளை வலுப்படுத்தும். கேது பகவான் வக்ர நிலையில் இருந்து பிள்ளைகளுடனான உறவுகளில் சிறப்பான புரிதலை உருவாக்குகிறார். அவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த இது ஏற்ற காலமாகும். ஒட்டுமொத்தமாக பொறுமை மற்றும் புரிதலுடன் உறவுகளை நிர்வகிப்பது மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். தொழில் ரீதியான மூலோபாய வளர்ச்சிக்கு இந்த மாதம் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. முதலில் புதன் பகவான் துலாவில் நிலை கொண்டு புதிய கூட்டாண்மைகளை ஆராயச் சாதகமாக அருளுகிறார். இதனால் நீண்டகால இலக்குகளை அடைய திட்டமிடல் மிக முக்கியமாகிறது. அடுத்து குரு பகவான் 19ஆம் தேதி கடகத்திற்கு நகர்ந்து தொழில் ரீதியான நிலைத்தன்மையை பலப்படுத்துகிறார். இதன் விளைவாக புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். மேலும் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம். இதே நேரத்தில் ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து வித்தியாசமான வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க ஊக்குவிக்கிறார். தொழில்நுட்ப அம்சங்களை உங்கள் தொழிலில் இணைப்பது பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து கடந்த கால திட்டங்களை மறு மதிப்பீடு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறார். எது வேலை செய்தது, எது செய்யவில்லை என்பதை ஆராய்வது எதிர்காலத்திற்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும். மாத இறுதியில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்திற்கு நகர்ந்து தொழில் மாற்றங்களை சமாளிக்க தைரியத்தை அருளுகிறார். இதனால் இந்த காலகட்டத்தை உங்கள் திறன்களை மேம்படுத்தவும் புதிய வாய்ப்புகளுக்கு தயாராகவும் பயன்படுத்துவது சிறந்ததாகும். சமூக ரீதியாக இந்த மாதம் விரிவான இணைப்புகளை உருவாக்க உதவுகிறது. முதலில் ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து சமூக வலையமைப்பை பலப்படுத்துகிறார். இதனால் புதிய நண்பர்களை சந்திக்கவும் பயனுள்ள தொடர்புகளை உருவாக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து குரு பகவான் அருளால் உள்ளூர் சமூகத்துடன் நல்ல உறவை பேணுவதற்கு ஆதரவு கிடைக்கும். சமூக பணிகளில் ஈடுபடுவது மனநிறைவை தரும். இதே நேரத்தில்
புதன் பகவான் சமூக நிகழ்வுகளில் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்த உதவுகிறார். குழு விவாதங்களில் பங்கேற்பது புதிய கண்ணோட்டங்களை வழங்கும். சுக்கிர பகவான் சமூக உறவுகளில் நடைமுறை அணுகுமுறையை ஊக்குவிக்கிறார். உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவு வழங்க முன்வாருங்கள். மேலும் கேது பகவான் வக்ர நிலையில் இருந்து ஆன்மீக குழுக்களுடன் இணைவதற்கு சிறந்த காலமாகிறார். தியானம், யோகா போன்ற குழு செயல்பாடுகளில் பங்கேற்பது ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கவும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆன்மீக அம்சத்தில் இந்த மாதம் ஆழமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. முதலில் கேது பகவான் வக்ர நிலையில் இருந்து உள்முக சிந்தனைக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறார். தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அமைதியை வழங்கும். அடுத்து சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து ஆன்மீக பாதையில் முன்னேற சிறப்பான வாய்ப்பை அருளுகிறார். கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும். இதே நேரத்தில் ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து ஆன்மீக கூட்டங்களில் பங்கேற்க ஊக்குவிக்கிறார். மேலும் குரு பகவான் கடகத்திற்கு நகர்ந்து வீட்டில் பூஜை அறையை அழகுபடுத்தவும் தினசரி பிரார்த்தனைகளுக்கு நேரம் ஒதுக்கவும் ஏற்ற சூழலை அருளுகிறார். சுக்கிர பகவான் தான தர்மங்களில் ஈடுபட வழிநடத்தி புண்ணியத்தை சேர்க்க ஊக்குவிக்கிறார். உதவி தேவைப்படுபவர்களுக்கு கரம் நீட்டுவது ஆன்மீக வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். மாத இறுதியில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்திற்கு நகர்ந்து ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறார். மந்திர ஜபம் மற்றும் உபாசனைகளில் ஈடுபடுவது ஆன்மீக சக்தியை வலுப்படுத்தும். அக்டோபர் 21 அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். இவ்வாறு அக்டோபர் மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மாறுபட்ட அனுபவங்களை வழங்குகிறது. குரு பகவான் குடும்ப சூழலில் நேர்மறையான மாற்றங்களை அருளுகிறார். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் கவனமான திட்டமிடல் அவசியம். உறவுகளில் புரிந்துணர்வும் பொறுமையும் தேவைப்படும். ஆரோக்கியத்தில் சீரான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும். சமூக இணைப்புகளை விரிவுபடுத்த இது சிறந்த காலமாகும். மேலும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஏற்ற சூழல் நிலவுகிறது. சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து கடந்த கால விஷயங்களை மீள்பார்வை செய்யும் வாய்ப்பை வழங்குகிறார். மாத இறுதியில் செவ்வாய் பகவான் மாற்றங்களை சமாளிக்க தைரியம் தேவை என்பதை உணர்த்துகிறார். நேர்மறையான மனநிலையுடனும் உறுதியுடனும் செயல்பட்டால் இந்த மாதத்தின் சவால்களை வெற்றிகரமாக கடக்கலாம். விண்மீன்களின் அருளுடன் உங்கள் முயற்சிகள் சிறப்பாக நிறைவேறட்டும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.